பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். தமிழக அரசு ஒரு மேல்முறையீட்டு மனு பண்றப்ப அது உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எதுலன்னா அந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் அருந்தி இறந்து போன அந்த இதுக்கு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றப்ப அதை ரத்து பண்ணிட்டாங்க, மனுவை தள்ளுபடியே பண்ணிட்டாங்க. ஸோ என்ன சொல்லி உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்க, என்ன சொல்லி இங்க இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொன்னாங்க? அது ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப முக்கியம். எதனால உயர் நீதிமன்றம் அதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னாங்க, அதை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க. ஏன்னா சென்னை உயர் நீதிமன்றம் நவம்பர் 20ஆம் தேதி 2024ஆம் வருஷம் இந்த கேஸ் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 68 பேர் இறந்த இது இதை சிபிஐ சிஐடி அவங்க எடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து பண்ற இதுல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி இவங்க உயர் நீதிமன்றம் இதை சிபிஐக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் நம்பிக்கை இல்லை? கண்டிப்பா அதை விரிவா நான் சொல்றேன் பாருங்களேன். அதுல என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுக்கு அவங்க சொல்றது இந்த கள்ளக்குறிச்சி இதுல வழக்குல அவங்க சொல்றாங்க, அதாவது உங்க போலீஸ் ஸ்டேஷன் கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலே, ரொம்ப தூரமெல்லாம் இல்ல, அருகாமையிலே இந்த விஷச்சாராயம் இது பண்ணிருக்காங்க. இவ்வளவு இருந்தும் போலீஸுக்கோ அந்த கலெக்டருக்கோ கவர்மெண்ட் அரசாங்க அபிஷியல்ஸ்க்கோ ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. அதுல மெயினா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதை மெயினா இந்த செய்தி உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி டி கிருஷ்ணகுமார் அண்ட் நீதிபதி பி பாலாஜி அவங்க தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, முதன்மை குற்றவாளின்னு கண்ணுக்குட்டி அப்படின்னு அவர் பேர் கோவிந்தராஜ். இந்த கள்ளக்குறிச்சியில கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், அவர் மேல பல வழக்குகள் போடப்பட்டு இருக்கு. அப்படி போடப்பட்டு இருந்தாலும் அவர் எந்தவித தடையுமின்றி கள்ளக்குறிச்சியில சுற்றி திரிஞ்சிருக்காங்க. சட்டவிரோத வழக்குகளை அவர் மேல இருக்கிறது நிறைய இருக்கு. இன் ஸ்பைட் ஆஃப் தட் அதுல எந்த விதத்திலையும் அவருடைய மூமெண்ட்ஸ்ல அந்த கள்ளக்குறிச்சியை சுற்றி இருக்குதுல அவர் பாட்டுக்கு ஃப்ரீயா வர்றார் போறார், எந்தவித தங்கு தடையும் அவர் மீது இல்லை. ஸோ இதுல அவங்க என்ன சொல்றாங்க, அதிகாரிகள் மீது இந்த கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் காய்ச்சி 68 பேர் செத்ததுல அரசாங்கம் இமிடியேட்டா என்ன பண்ணாங்க, அந்த கலெக்டர் அவரை சஸ்பெண்ட் பண்ணி மாத்தினாங்க. அதை தவிர ரயில்வே அபிஷியல் ரெவென்யூ அபிஷியல்ஸ் அண்ட் போலீஸ் இதுல அவங்க எல்லாரையும் நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. ஆனால் இவங்க என்ன ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, முன்னாடி சொன்ன மாதிரி காவல் நிலையத்திலிருந்து சும்மா கல்லெறியும் தூரத்தில், ரொம்ப இம்பார்ட்டன்ட், கல்லெறியும் தூரத்தில் நடந்த சம்பவம் அது எப்படி கவனிக்கப்படாமல் போயிருக்கும், அதை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும் போது இடைநீக்கம், இவ்வளவு பேரை நீங்க இடைநீக்கம் செஞ்சிருக்கீங்க, 22 பேர், 18 பேரை குண்டாசுல போட்டிருக்கீங்க. அந்த 22 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதுல 2 பேரை மறுபடியும் எந்த ஒரு ரொம்ப எக்ஸ்பிளனேஷன், சரியான ஒரு பதில் கொடுக்காம அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிருக்கீங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இவங்க மேல எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கைகள் நீங்க எடுத்திருக்கீங்க, சஸ்பெண்ட் பண்ணீங்க, அதை தவிர என்ன விதமான ஒழுங்கு நடவடிக்கைகள் இந்த தவறு செய்த ரெவென்யூ அபிஷியல் அரசாங்க அதிகாரிகள் மீதோ போலீஸ் மீதோ என்ன எடுத்திருக்கீங்க, அதை பற்றி இவங்க சரியா சொல்லவில்லை. இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஒண்ணு போலீஸ் ஆகட்டும் அரசாங்க அதிகாரிகள் ஆகட்டும் அவங்களுக்கு தெரிந்தேதான் இந்த கள்ளச்சாராயம் நடக்கிறது, இல்லை என்றால் இவர்களுக்கும் அதுல ஈடுபாடு உடன்பாடு இருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, பட்ட வெளிச்சமே சொல்லிட்டாங்க, ஒண்ணு தொடர்புல இருக்கணும் இல்ல தெரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு. தெரிஞ்சு நடக்கணும். அதனால இதுல இவங்க சொல்றது, இது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் சில பகுதிகளையும் சேர்ந்து இருக்கிற
சார்ந்து இருக்கிறதுனால இதை வந்து சிபிசிஐடி விசாரிப்பதை விட சிபிஐக்கு மாற்றுவதே சிறந்தது அப்படின்னு இவங்க சொல்லிருக்காங்க தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில். உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரகுபதி, சட்ட அமைச்சர் ரகுபதி அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு நவம்பர் 20 வந்த உடனேயே அந்த தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா இவர் என்ன சொல்லிருக்கார், அதாவது உயர் நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்க வேண்டாம். ஏன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் இதை ரொம்ப சின்சியரா ரொம்ப முனைப்போடு எடுத்து இதை செய்யறாங்க. தமிழ்நாடு போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு போலீஸை ஸ்காட்லாந்து யார்டோட ஒப்பிட்டு பேசுவாங்க. இவ்வளவு இருந்தும் இதை வந்து சிபிஎஸ்இடி ஆல்மோஸ்ட் முடித்து விட்டார்கள். இந்த சமயத்தை இதை கொண்டு போய் சிபிஐ வசம் ஒப்பிடுப்பது எந்த விதத்தையும் சரியில்லை. அதனால இது வந்து சரியா இல்லை அப்படின்னு இதனால் இவருக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி பேசினதோட ஆர்.எஸ். பாரதி திமுக அமைப்பு செயலாளர் அவரு இந்த மாதிரி பேசியிருக்கார். இதுல வந்து இதை வந்து தேவையில்லாம சிபிஐ மாத்திருக்காங்க அப்படி அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க, அவருடைய சமூக வலைத்தள பகுதியில அண்ணாமலை பிஜேபி தமிழ்நாட்டு ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் என்ன சொல்றார், திமுக அரசின் நிர்வாக தோல்வியே இந்த சோகத்திற்கு, அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சார இதுல 68 பேர் இறந்து போனதுல திமுக அரசின் நிர்வாக தோல்வியை இந்த சோகத்திற்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்லிருக்கார். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உயர் நீதிமன்றம் நவம்பர் 20 2024 இத சிபிஐ வசம் கொடுத்து விட்டார். சிபிஐ வசம் கொடுத்துருங்க, அவங்க தான் இந்த கேஸை இனிமேல் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அப்பீலுக்கு போனாங்க உச்ச நீதிமன்றத்தில். இந்த மாதிரி நாங்க இவ்வளவோ எடுத்து கொடுத்தோம். ஆனா இதுக்கு முன்னாடி சில ஸ்டேட்மெண்ட்ல இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் அசம்பிளியில கொடுத்துருக்காங்க, அதே நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளியில சொல்லிருக்காங்க, இந்த கள்ளக்குறிச்சி இதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் 2021 வந்ததுக்கு அப்புறம் 14,666 கேஸ் இந்த மாதிரி இல்லிசிட் லிக்கர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். 10,154 கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 565 பேர் இந்த மாதிரி இல்லிசிட் லிக்கர்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கோம். குண்டாக்ஸ் ஆக்ட் கீழே போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிருக்காங்க. 45 பர்மனன்ட் ப்ரொஹிபிஷன் செக் போஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு இதுல கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெற்ற அப்புறம் ஆமா இந்த அசம்பிளியில பேசியிருக்காங்க. 16.5 இதுவே அப்ப சந்தேகமா இருக்கே, கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து நடைபெற்ற அப்புறம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்ப முன்னாடியே எடுத்திருக்கலாமே. அப்ப தெரிஞ்சுதானே இவ்வளவு தூரம் 11,000 பேர் கைதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அசம்பிளியில பேசியிருக்காங்க. இதுக்கு அகேன்ஸ்டா எடப்பாடியார் வந்து பேசியிருக்கார். இதுல வந்து அவங்க சொல்றாங்க, அசம்பிளியில சொல்லும் போது 16.51 லட்சம் லிட்டர் ஆஃப் கள்ளச்சாராயத்தை நாங்க பிடிச்சிருக்கோம். அந்த 1.42 லட்சம் லிட்டர் சாராயத்தை டெஸ்ட்ராய் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா என்ன பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹைகோர்ட்ல இன்னொரு கேஸ் வந்தது. அந்த கேஸ்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கள்ளச்சாராயம் கேஸ்ல 18 பேரை குண்டர் சட்டத்தின் கீழே அடைச்சிருக்காங்க. அந்த குண்டர் சட்டத்தின் கீழ் அடைச்சதுக்கு அகேன்ஸ்டா மற்றவங்க மனு கொடுத்திருக்காங்க, எங்களை குண்டர் சட்டத்தின் கீழ் அடைத்தது தவறு அப்படின்னு. அந்த மனுவை விசாரிக்கிறதுக்கு உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் பேசும்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் அந்த ஸ்பெஷல் அந்த அரசாங்க ப்ராசிக்யூட்டர் அவர் என்ன சொல்றார், இல்ல இவங்க அத்தனை பேருக்கும் நாங்க ரிப்ளை கொடுத்துருக்கோம், எதனால குண்டர் சட்டத்துல அடைச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு. இவங்க ரொம்ப காலமா இங்கதான் இவங்க தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப காலமா இவங்க இந்த மாதிரி ஒப்புதலான ஸ்டேட்மெண்டா ஆமா கலாச்சாரம் காய்ச்சறாங்க. அந்த கலாச்சாரம் காய்ச்சல் அதனாலதான் இவங்க எல்லாம் குண்டர் சட்டத்துல போட்டிருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம், ஜனவரி 2025 ஜனவரி 6 இந்த இதை வந்து குண்டர் சட்டத்தின் கீழே விசாரிக்கிறத தள்ளி வைக்கணும்னு சொன்னாங்க. உடனே உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, சரி இதை ஜனவரி 6 2025 தள்ளி வைக்கிறோம். ஆனால் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு வருஷமா ரொம்ப வருஷமா இவங்க கள்ளச்சாராயத்தை டீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி குண்டர் சட்டத்தின் கீழே இவங்களை அடைப்பதற்கு தகுதி உள்ளவர்கள்
அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இவ்வளவு வருஷமா இவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? கள்ளக்குறிச்சியில அவங்க எப்படி இவ்வளவு பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்து எப்படி செத்து போனாங்க? ஏன் உங்களுக்கு தெரியல? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப நான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரேன். உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க? டிசம்பர் 17ஆம் தேதி இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்துல போயிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இல்ல, நாங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நாங்க வந்து அத்தனை இதுவா கொடுத்துருக்கோம், என்னென்ன ஆக்ஷன் எடுத்தோம், எவ்வளவு பேரை சஸ்பெண்ட் பண்ணோம், அரசாங்க அதிகாரிகள் மீது என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் எடுக்கணும், சட்டப்படி அதெல்லாம் எடுத்திருக்கோம். அதை தவிர இங்க சஸ்பென்ஷன் என்னென்ன பண்ணணும் எல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். இவ்வளவு நடந்தும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேஸை நாங்க கொடுத்த இதை தள்ளுபடி செய்துவிட்டு இதை சிபிஐக்கு இந்த கேஸை மாத்திருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கிறது. அதை மன வருத்தத்தை கொடுக்க அந்த இதில் பேசியிருக்காங்க. மன வருத்தம், அதாவது இது வந்து நாங்கள் இத்தனை ஆக்ஷன் எடுத்தோம், எங்க இது மேல நம்பிக்கை இல்லாம சிபிசிஐடியில கொடுத்துருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதெல்லாம் இருக்கிறச்ச இந்த அளவுக்கு தமிழ்நாடு இவங்க மேல நம்பிக்கை இல்லாம சிபிஐ உள்ள கொண்டு வருது. எங்களுக்கு எந்த விதத்திலும் அதில் ஒப்புதல் கிடையாது. நாங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருந்தாலும் நீங்க சொல்லலாம், ஆனா எல்லா விதமான ஆக்ஷன் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அத்தனை டீடைல்ஸ் ஆஃப் ஆக்ஷனையும் இவங்க சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. இன் ஸ்பைட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இல்லைங்க, உச்சநீதிமன்றம் அவங்க கொடுத்த தீர்ப்பை முழு மனசை எல்லாத்தையும் நாங்க படிச்சு பார்த்தோம். அந்த படிச்சு பார்த்ததுல அதுல வந்து நீங்க அவங்க கிளியர் கட்டா கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, எடுக்கல. ஸோ எந்தெந்த ஆக்ஷன் எடுத்ததுல உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, போலீஸ் இவங்க பிளஸ் கவர்மெண்ட் அபிஷியல் இவங்க எல்லாருக்குமே இதுல தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு உயர் நீதிமன்றம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் இதுல ப்ராப்பரா போகவில்லை. இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இருக்கிறச்ச அதுல போகாததுனால இது வந்து எந்த விதத்திலையும் இதை வந்து சிபிஐ எடுத்து நடத்துறதுல எந்த விதத்திலும் எங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. நான் உங்களை மெயினா கேட்கிறேன், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்கிறாங்க, அவங்க கவுன்சிலை கேட்கிறாங்க, உங்களுக்கு சிபிஐக்கு மாற்றுவதில் இதில் எந்த விதத்தில் உங்களுக்கு கஷ்டம், எதனால நீங்க சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா உயர்நீதிமன்றம் எதுக்காக மாற்றணும், என்ன பர்பஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதுக்காக மாற்றக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய பெட்டிஷன்ல அதை நீங்க ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால உங்க இதை வந்து தள்ளுபடி பண்றோம். உங்க இதை தவிர மற்ற என்னென்ன கேஸ் இதுல பெண்டிங் இருக்கோ, லிட்டிகேஷன் பெண்டிங் இருக்கோ, எல்லா லிட்டிகேஷனையும் நாங்க தள்ளுபடி பண்றோம். இதுல எந்த விதத்திலையும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு மாறாக நாங்க தீர்ப்பு கொடுக்க போவது இல்லை. அதனால நாங்க இது எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இதை டோட்டலா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மனுவை. ஸோ இதை டிஸ்மிஸ் பண்ணதுனால என்ன ஆறுது, இந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கை சிபிஐ விடம் தமிழ்நாடு அரசாங்கம் எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாம தயக்கமும் இல்லாம கண்டிப்பாக ஒப்படைக்க வேண்டும். சிபிஐ உள்ள வரப்போறது. இதை தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இதுதான் சொல்றாங்க. எங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு, அதுவும் தொடர்ந்து ஒரு வருஷத்துலயே 2வது தடவை. முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், செங்கல்பட்டு ஏரியால ஒண்ணு நடந்தது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே இப்படி கள்ளச்சாராயம். கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கோம் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு. ஆனா இங்க முதல்வர்கள் சொல்றாரு, நான் இரும்பு கரம் பூண்டு தமிழகத்திலே வந்து நான் நடக்குவேன், சர்வாதிகாரியா மாறுவேன், போதைப் பொருள் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயும் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு கோர்ட் இப்படி கொடுக்கறது எந்த அளவுக்கு திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவு? இது கண்டிப்பாக ஒரு அரசாங்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட் இல்லை. ஏன்னா உயர் நீதிமன்றம் நீங்க சிபிசிஐடி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் போறோம், அதனால சிபிஐ கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொல்லியாச்சு. அதுவே ஒரு பெரிய கூட்டு அரசாங்கத்துக்கு. ஓகேவா? ஏன்னா உங்க அரசாங்கம் கவர்னன்ஸ் இது மேல இன்வெஸ்டிகேஷன் மேல ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் உயர் நீதிமன்றம் சொல்றாங்க. இது ஒரு கூட்டு. இப்போ உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை
அதுக்கு அப்பீல் பண்ணி உச்சநீதிமன்றம் போயிட்டு உச்சநீதிமன்றத்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்க கொடுக்குறாங்க. நாங்க என்னென்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தோம் முன்னாடியே சொல்லிட்டேன். இன் ஸ்பைட் ஆஃப் தட் இவ்வளவு ஆக்ஷன் டீட்டெயில் கொடுத்தும் உச்சநீதிமன்றம் சொல்றாங்க இல்லை. உயர்நீதிமன்றம் அவ்வளவு அழகாக எதுக்காக நாங்க இதை கொண்டு போய் கம்ப்ளீட்டா மாத்தணும் அப்படின்னு சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இதுல எங்களுக்கும் எந்த விதத்திலையும் உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் எந்த விதத்துல கருத்து வேறுபாடு இல்லை. அதனால சிபிஐக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது இது என்ன ஆகுது? தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இந்த பர்டிகுலரா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வழக்கு என்ன சொல்றாங்க? உங்க தமிழ்நாடு சிபிசிஐடி அந்த இன்வெஸ்டிகேஷன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் வருது. இவங்க சொல்றது சிபிஐக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்க நடத்தின வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தின வரைக்கும் போரும், சிபிஐக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ இது அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம். இதை அரசாங்கம், தமிழக அரசாங்கம் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறது? என்ன இவங்க என்ன பண்ணலாம்? அப்போ சிபிஐ கிட்ட கொடுத்து விட்டு எந்தவித தடங்களும் இல்லாமல் சிபிஐக்கு இவங்களால என்னென்ன முடியுமோ எல்லா விதத்திலையும் இவங்க சப்போர்ட் கொடுக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு சிபிஐ ரிப்போர்ட் முடிக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சப்போர்ட், அதனாலதான் எங்களுக்கு இதை முடிக்க முடிந்தது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றம் கொடுத்த குட்டு, உயர்நீதிமன்றம் கொடுத்த குட்டிலிருந்து ரொம்ப வெளிப்படையா வெளியில வருவதற்கு இதுதான் உதவும். அது மட்டும் இல்லாம, அதாவது நீங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்றதுக்கு பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? அதாவது எப்படி இருக்குன்னா, போலீஸ் ஆகட்டும், அரசாங்க அதிகாரிகள் ஆகட்டும், இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாமோ அந்த சந்தேகம் வருகிறது. அப்படிங்கிறச்ச நீங்க என்ன பண்ணணும்? சிபிஐக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன சொல்றீங்க? எந்த விதத்திலையும் எங்களுடைய அரசாங்கம் இந்த கள்ளச்சாராய வழக்கில் ஈடுபடவில்லை, அரசாங்க அதிகாரிகள் ஈடுபடவில்லை, மந்திரிகள் ஈடுபடவில்லை, யாரும் ஈடுபடவில்லை. அதனாலதான் நாங்க துணிச்சலாக சிபிஐ நாங்க வரவேற்கிறோம் சொல்லுங்க. ஃபர்தரா எதுவும் பண்ணாதீங்க. சிபிஐ நாங்க வரவேற்கிறோம், எடுத்து நடத்துங்க, எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த, உயர்நீதிமன்றம் கொடுத்த குட்டிலிருந்து இவர்கள் தங்களுடைய மதிப்பை மீட்டெடுக்க முடியும். நிச்சயமா. பொறுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தராங்க அப்படிங்கிறது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். வணக்கம்.